வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 10.2ல 6th கொஷின் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெக்டார்ஸ் கொடுத்து இந்த 3 வெக்டார்ஸோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்தந்த காம்போனன்ட்ஸ் இருக்குல்லையே I, J, K, அது மூணையும் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அதான் அதோடைய சம்மு. இப்போது I காம்போனன்ட்ஸ் ஃபஸ்ட்டுக்கு 1 இருக்குது, செகண்டில் -2, தேர்டில் 1 ப்ளஸ் J காம்போனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2, இதில் 4 இருக்குது, இதில் -6 இருக்குது. அடுத்து Kயோடது பார்த்தீங்கன்னா 1, 5, -7. ஸோ இதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதணும்னா இதான் வந்து சம் ஆஃப் த வெக்டர்ஸ். இது எத்தனை வெக்டர்ஸ் கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி தான் அதை வந்து சம் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா I வெக்டார் 1 + 1 2, 2 - 2 0 ஆகிடும், ப்ளஸ் J வெக்டார் -2 + 4 +2 வந்துடும், 2 - 6 வந்து -4, ப்ளஸ் K வெக்டார் 5 + 1 6, 6 - 7 வந்து -1. இப்போது 0 × I வெக்டார், அப்போ ஃபுல்லாகவே 0 அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4J - K வெக்டார். இதான் வந்து சம் ஆஃப் த வெக்டார்ஸ் A + B + C. ஓகே, இது வந்து கொஷின் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7. 7th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார். ஸோ ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க A வெக்டார்னு சொல்லிட்டு, அதோட யூனிட் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டருக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். தட் இஸ் A cap = A vector by modulus of A vector, that is magnitude. This is equal to A vector, இது அப்படியே எழுதிக்கலாம், I + J + 2K divide by root of I ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர், J ஓடது 1 ஸ்கொயர், K ஓடது 2 ஸ்கொயர். ஓகே, this is equal to I + J + 2K divided by root of 1 + 1 + 4. 4 + 1 5, 5 + 1 6 ஆயிரும். I + J + 2K divided by root 6. ஓகே, இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, தனித்தனியாக பிரித்து I, J, Kன்னு தனியாக ஆன்சர் கொடுக்கணும். 1/√6 I + 1/√6 J + 1/√6 K வெக்டர். ஓகே, இதுதான் நம்மளோட கிவன் வெக்டருடைய யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ யூனிட் வெக்டர் ஃபார்முலா வந்து A cap = A vector by modulus of A vector. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. 8th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த யூனிட் வெக்டர். இப்போயே நம்ம வந்து யூனிட் வெக்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் PQ. ஸோ இங்கே அந்த வெக்டர் நேம் வந்து PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P and Q ஆர் த பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இனிஷியல் பாயிண்ட்டு, டெர்மினல் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். இங்கே டேரெக்டாக நமக்கு வந்து 7th கொஷினில் எப்படி டேரெக்டாக ஒரு வெக்டாரை கொடுத்து யூனிட் வெக்டர் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு யூனிட் வெக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வெக்டருக்கு நேம் வந்து PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து PQக்கு தான் நம்ம இப்போ யூனிட் வெக்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல PQ வெக்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ இதுலேருந்து நம்ம வந்து இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். ஸோ இனிஷியல் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OP வெக்டார் என்னது I + 2J + 3K, இது வந்து இனிஷியல். அடுத்தது டெர்மினல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4, 5, 6. ஸோ இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதியாச்சு. இதுலேருந்து நமக்கு PQ வெக்டர் எழுதிக்கலாம். என்ன வரும், OQ - OP வெக்டர். OQ அப்படிங்கும்போது 4I + 5J + 6K minus OP I + 2J + 3K. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 4 - 1I + 5 - 2J + 6 - 3K வெக்டர். இந்த மைனஸ் வந்து ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை ஆகிடும். 4 - 1 3 + 5 - 2 3 + 6 - 3 3. ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்டு PQ வெக்டர்.
இப்போ இந்த PQ வெக்டருக்கு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யூனிட் வெக்டர் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலா A கேப் ஈக்குவல் டு A வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். யூனிட் வெக்டருடைய ஃபார்முலா இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே PQவுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ PQ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டார். ஓகே, PQ வெக்டர் என்னது, 3i 3j 3k டிவைடட் பை ரூட் ஆஃப், எல்லாமே ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9 வந்துடும், இங்கேயும் 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9. ஓகே, நம்ம டேரெக்டாக போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து இது மூணுத்துலேயும் 3 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இப்போ i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே அப்படின்னு வந்துடும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் பாருங்கள், மூணுலேயுமே 9 இருக்குது. இப்போ 9 வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா 1 + 1 + 1. ஓகே, 9 வந்து காமனாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 × i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே டிவைடட் பை, ஓகே, இந்த ரூட் 9 வெளியில் எடுத்தோம்னா 3 ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும் பாருங்கள், ரூட் 1 + 1 + 1 வந்து 3. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை ஃபர்தராக நம்ம எப்படி எழுதலாம், 1/√3i ப்ளஸ் 1/√3j ப்ளஸ் 1/√3k. இதுதான் வந்து PQ வெக்டரோட யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ இங்கே டேரெக்டாக PQ வெக்டர் கொடுக்காம அதோட இனிஷியல் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து PQ வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து அதோட யூனிட் வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஃபார் கிவன் வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார், ரெண்டு வெக்டார்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் A ப்ளஸ் B. ஸோ இங்கேயும் நம்ம வந்து யூனிட் வெக்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் யூனிட் வெக்டர் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாருக்கு யூனிட் வெக்டர் போட போகிறோம். அப்போ A அண்ட் Bலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம A வெக்டார் ப்ளஸ் B வெக்டருடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் வெக்டார்ஸ்லேருந்து நம்ம வந்து A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது I ஆட் பண்ணிக்கலாமா, 2 - 1i ப்ளஸ் -1 + 1j ப்ளஸ் 2 - 1k. ஜஸ்ட் அதோட காம்பனண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 - 1 1 தான், இப்போது I வெக்டார். இது -1 + 1 கேன்சல் ஆகிடுது. அப்போ 0j வெக்டர், அப்போ அது ஃபுல்லாகவே வராது. 2 - 1 1. ஸோ இதுதான் வந்து A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். இப்போ இந்த A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாருக்கு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். அதாவது யூனிட் வெக்டார் அப்படின்னாவே எப்படி போடுவோம், கேப் போடுவோம் இல்லையா. இந்த A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாருக்கு யூனிட் வெக்டார். அப்போது ஃபார்முலா என்னது, A கேப் ஈக்குவல் டு A வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் A வெக்டார். ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக A ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், A ப்ளஸ் B டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A ப்ளஸ் B. ஓகே, அப்படி இல்லைனா இந்த A ப்ளஸ் பிக்கு நீங்கள் C அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நேம் கொடுத்து கூட போடலாம். இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். A ப்ளஸ் B நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், I ப்ளஸ் K. இப்போ அதோட மேக்னிடியூட் போட போகிறோம். ரூட் ஆஃப் ஐயோடது 1, J வந்து 0 நம்ம போடவே இல்லை, Kயோடதும் 1. அப்போது I ப்ளஸ் K பை 1 + 1 வந்து 2, which is equal to 1/√2i ப்ளஸ் 1/√2k வெக்டார். இதுதான் வந்து A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாருடைய கேப், அதாவது யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. 10th கொஷின் பார்த்தோன்னா, ஃபைண்ட் ஏ வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் 5 - j + 2k. ஓகே, விச் ஹேஸ் மேக்னிடியூட் 8 யூனிட்ஸ். அதாவது ஃபைண்ட் ஏ வெக்டார் அப்படின்னா ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி இந்த வெக்டாரோட அதே டைரக்ஷனில் ஆனால் மேக்னிடியூட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 8 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு வெக்டாரை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே டைரக்ஷனில் நிறைய வெக்டார்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஒரு வெக்டார் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெக்டார் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட மேக்னிடியூட் வந்து 8 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம யூனிட் வெக்டர் ஃபார்முலாலேருந்து இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கிவன் வெக்டருக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து A வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம்.
a cap equal to a vector by modulus of a vector. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 8 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 8 a cap 8 a vector by modulus of a vector. ஓகே, யூனிட்ஸ் வந்து 8 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டு சைடும் வந்து 8ஆக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு a வெக்டர் என்னது 5i minus j plus 2k divided by root of magnitude போடணும் இல்லையா, 5 square minus 1 square 2 square. இப்போ 8 into 5i minus j plus 2k divided by root of 25 plus 1 plus 4. அப்போ 26 30 வந்துடுது. 5i minus j plus 2k divided by root of 30. இனி நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 40 by root 30 I vector minus 8 by root 30 j vector plus 8 2s are 16 by root 30 k vector. இது வந்து யூனிட்ஸ் மேக்னிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம வெக்டர் இருக்கிற அதே டைரக்ஷனில் உள்ள இன்னொரு வெக்டர். ஓகே, ஒரு வெக்டர் கொடுத்து அதோட டைரக்ஷன்லேயே இன்னொரு வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து 10th கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11லேருந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.